ஹாய் நண்பா, பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக முத்துக்குமரன் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோக்குள்ள முத்துக்குமரனுக்கு பரிசு தொகையாக என்ன கிடைச்சது, அது மட்டும் இல்லாம இரண்டாவது இடம் பிடித்த சௌந்தர்யா பாத்தீங்கன்னா கடைசியில முத்துக்குமரனுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. ரொம்பவே பாராட்டுக்குரியதாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் நம்ம டீட்டெயில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 8வது சீசனோட டைட்டில் வின்னராக முத்துக்குமரனும், ரன்னராக சௌந்தர்யாவும், 3வது இடம் பாத்தீங்கன்னா விஜய் விஷாலுக்கு கிடைச்சிருக்குது. 4வது இடம் பவித்ராவுக்கும், 5வது இடம் ரயானுக்கும் பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. ஸோ இந்த ஒரு நிலையில டைட்டில் வின்னராக வந்த முத்துக்குமரன் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பரிசு தொகையாக 40,50,000 வரை காசோலை பாத்தீங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. அதாவது 40,50,000 வரை பணம் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேப்டனாக இருந்த போட்டியாளர்களுக்கு புல்லட் பைக் வழங்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அந்த பைக்கையும் முத்துக்குமரன் இவங்க பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. இதை தவிர பணப்பட்டி டாஸ்க்ல முத்துக்குமரன் வெற்றி பெற்ற 50,000 ரூபாய்க்கான காசோலை பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 105 நாட்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கான சம்பளமும் பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் என பேசப்பட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முத்துக்குமரன் போயிருப்பாங்க. ஸோ 105 நாட்கள் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. இதன் மூலம் 10,50,000 வரை சம்பளமாக பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க. அதாவது வின்னருக்கான பரிசு தொகையும், ஒரு புல்லட் பைக்கும், அது மட்டும் இல்லாம பணப்பட்டி டாஸ்க்ல வெற்றி பெற்ற 50,000 ரூபாயும், நாள் சம்பளத்தையும் சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட 60 லட்சம் வரை பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு புல்லட் பைக்கோட பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீசனோட டைட்டில முத்துக்குமரன் வின் பண்ணியிருக்கிறாங்க. ரன்னராக பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்திருக்கிறாங்க. ரன்னராக வந்த சௌந்தர்யா முத்துக்குமரன் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதாவது முத்துக்குமரன் டைட்டில் வின்னராக வந்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னோட கையை பிடிச்சு தூக்கிடுவீங்க அப்படின்னு நான் பயத்திலே இருந்தேன். ஆனா முத்துக்குமரன் வெற்றி பெற்றது எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்குது. நான் வெற்றி பெற்றா கூட என்னோட அப்பா அந்த ஒரு கோப்பையை எடுத்து கொண்டு போய் முத்துக்குமரனுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால முத்துக்குமரன் வெற்றி பெற்றது எனக்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறாங்க. இந்த ஒரு சீசன்ல யாரும் யார் மீதும் பொறாம இல்லாம எல்லாருமே விட்டு கொடுத்து போயிருக்கிறாங்க. ரொம்பவே பாராட்டுக்குரியதாக பாத்தீங்கன்னா இது அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன கிராமத்துல போய் தற்பொழுது பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னராக வந்தது ஒரு தமிழனுக்கே கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த வீடியோவில் சௌந்தர்யா, விஜய் விஷால், பவித்ரா மற்றும் ரயான் இவங்களோட சம்பளம் என்ன, இவங்களுக்கு என்னென்ன கிடைச்சது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.